குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தமில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி. திடீர்னு பழனிக்கு போனார், தரிசனம் பண்ணார். யாரு? திருமாவளவன். என்ன காரணம் என்று தெரியலையே, என்ன திடீர்னு இப்படி பொங்குது பக்தி அப்படின்னு எல்லாம் அப்படி தகச்சு பாக்குறாங்க. நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவத்துறை மீது வைத்த குற்றச்சாட்டை எல்லாம் மறுத்து பேசியிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். நாங்க எவ்வளவு இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்திருக்கிறோம் தெரியுமா, எவ்வளவு மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருக்கிறோம் தெரியுமா, இதெல்லாம் தெரியாம பேசலாமா என்று கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறார். சீமான் கட்சியில ஆளுங்க குறைஞ்சுக்கிட்டே போறாங்களாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எகிர்றாங்களாம். எல்லாம் என்னன்னு தெரியாம சீமான் திகைச்சு போயிட்டாராம். சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பொறுத்திருந்தான் பாக்கணுங்க. அதானியின் அமெரிக்க முறைகேடு விவகாரம். அட, இதுல தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, எங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்ல அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடைத்து பேசி இருக்கிறார் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்துல ஐயா RS பாரதி அவர்கள் சொல்லின் செல்வர் இல்லையா, அவர் வந்து மிக அருமையாக பேசக்கூடியவர். அவர் பேசினாலே சர்ச்சையாயிரும். அவர் வந்து இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் கொடுக்கிற மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாரு. அதுல என்னன்னா, அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமா விஷச்சாராயமா அதே குழப்பம் இருக்கு. அதை அருந்தி நிறைய பேர் இறந்து போன விவகாரத்துல அதை CBI விசாரணைக்கு வந்து மாற்றி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தாங்க. இல்ல அது கூடாது, நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதற்கு எதிராக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் நியாயமாங்க, நீதிமன்றமே CBI விசாரணைன்னு சொல்லிருச்சு, இப்படி நீங்க போலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டாரு. அதற்கு ஐயா வழக்கறிஞர் இல்லையா, மாநிலங்களவை உறுப்பினராகவே இருந்தவர், அதனால ஐயா RS பாரதி அவர்கள் இதற்கு வந்து பதில் கொடுக்கும் விதமாக இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாரு. அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்க ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஐயா தலித் எழில்மலை அவர்கள், அவருடைய மருமகன் தமிழகத்துல கொல்லப்பட்டார். எந்த ஆட்சியில? உங்க ஆட்சியில தான். அந்த தீர்ப்பு கூட 2 நாளைக்கு மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னு வேற அதையும் மேற்கோள் காட்டுறாரு. அது போக உங்களுடைய ஆட்சியில தூத்துக்குடியில ஒரு அந்த மாதிரியான கொலை, அதாவது ஒரு காதலியை கொலை பண்றது, இந்த மாதிரி பல சம்பவங்களை சுட்டி காட்டி இதெல்லாம் உங்க ஆட்சியில் நடந்துச்சு. அப்போ உங்க ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்துச்சா? ரெண்டாவது, நேற்று அந்த தஞ்சையில வந்து ஒரு ஆசிரியர், அவங்க வந்து காதல் விவகாரத்துலதான் வந்து அந்த மாதிரியான கொலை நிகழ்ந்து வழக்கறிஞர் அந்த ஒசூர் நீதிமன்ற வாசல்லே பார்த்தாலே பயமாயிருச்சு. அந்த 2 சம்பவத்தையுமே சுட்டி காட்டி இது ரெண்டுமே தனிப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்தது, இதற்கும் சட்ட ஒழுங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, எங்க காவல் நிலையத்திலிருந்து கல்லறிய தூரத்துல தாங்க அந்த கள்ளச்சாராய மேட்டெல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த கண்ணுக்குட்டின்றவர் வந்து கிட்டத்தட்ட 19 வழக்குல இருந்து அவர் நடமாடினே இருந்திருக்காரு அந்த ஏரியா ஃபுல்லா. அப்பெல்லாம் கண்டுக்கலையே, எல்லாமே நீ கண்டுக்காம இருக்கும்போது எப்படி CBCID விசாரணை நியாயமா இருக்கும்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அவங்களும் அதெல்லாம் கிடையாதுங்க, நான் நீங்க சொல்ல ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்லாம் தமிழக அரசு என்னெல்லாம் சால்ஜா பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி இந்த அந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்கள், கள்ளச்சாராய மரணம், அதுல வந்து எத்தனை பேர் உண்மையா இறந்து போனாங்கன்ற எண்ணிக்கை வந்து இன்னைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா எண்ணிக்கை உண்மையாக இருந்தாதான் அந்த இறந்து போன எல்லாருக்குமே வந்து நிவாரணம் வழங்கப்படும். இல்ல அப்படின்னா அந்த எண்ணிக்கை குறைச்சு காட்டப்பட்டா உண்மையான நிவாரணம் போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. CBI விசாரணை வரும்போது எவ்வளவு உண்மைகள் வெளிப்பட போகுதுன்னு தெரியல. இதுல வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாமகவுடைய தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மக்கள் கொதித்தெழுந்து போராடும் நாள் வெகு தொலைவில் இல்ல, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் கூட RS பாரதி அவர்கள் ரொம்ப காட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 18-20 நிமிஷத்துக்கு மேல அதை பேசியிருப்பார் இன்டர்வியூல. நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. எல்லாவற்றையும் தாண்டி CBI விசாரணை வேண்டான்னு நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல கொடுத்த வழக்குல கூட சொல்லியிருந்தோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து CBI விசாரணை வேணுங்கிறாரு, இதுதான் அவருடைய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் நிறைய உதாரணம் சொல்லியிருந்தாரு. சோ இதுல வந்துட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன உதாரணத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் RS பாரதி அவர்களே பெருசா பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்ன காரணத்தால தாங்க அவங்க வந்து CBI கேக்குறாங்க. நீங்க எதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இதோ பிரஸ் மீட் கொடுக்குறோம், நேத்து இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க.
கந்தனுக்கு ஹரோஹரா, முருகனுக்கு ஹரோஹரா சொன்னது யாருங்க? யாரு? யாரும் சொல்லுங்க. எச் ராஜா அவங்க எல்லாம் யாரும் சொல்லுங்க. சொன்னது திருமாவளவன். நேரா பயணிச்சு எல்முருகன் கூட தான் சொன்னாரு. அது அவரெல்லாம் சொன்னா கூட பரவாயில்லைங்க, இஷ்யூ கிடையாது. சொன்னது யாரு? திருமாவளவன் போயிருக்காரு, நேரா முருக தரிசனம் பண்ணி இருக்காரு, போகர் சன்னியில விசேஷமா பூஜை பண்ணி நல்லா வந்து வணங்கி இருக்காரு. அது மட்டும் இல்ல தியானம் பண்ணி இருக்காரு, எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காருங்க. உண்மையாவே திருமாவளவன் தானா? ஆமா. சத்தியமா? என்னங்க சனாதனம் ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா அதே திருமாவளவன் தாங்க, வேற யாரும் கிடையாதுங்க. இல்ல நம்ம சேகர் பாபு ஐயாவுடைய தலைமையில இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படி போடப்பட்ட நேரத்துல வந்து முருகன் தமிழ் கடவுள் எல்லாரும் சொல்றாங்க. அந்த தமிழ் கடவுள் வந்து ஒரு வழுக்குப்பாறை, அதில் கால் வைத்தால் நம்ம வழுக்கி விழுந்து சனாதன பாதாளத்தில் விழுந்து விடுவோம், சனாதனத்தை வந்து நம்ம புதகுலிலாம் சொன்னாரு. ஆமா, சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாருங்க. முருகன் சனாதனத்தின் வடிவம்னு கூட பேசினாரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அவரு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பட்டையா அடிச்சு நல்லா அவருக்கு பரிவாட்டம் எல்லாம் கட்டி அவருக்கு முதல் மரியாதை எல்லாம் பண்ணிருக்காங்க. இவரும் பவ்யமா வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த ஆர்த்தி எல்லாம் தட்டு கும்பிட்டு தியானம் எல்லாம் வேற பண்ணிருக்காருங்க. அது போக இன்னொன்னு வேற சொல்றாரு, அதாவது முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். எனக்கும் வந்து நிறைய ஆசையெல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்காக நான் வரல. முதலமைச்சர் ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்கு, இதுவாகணும் ஆசை இருக்கு, இந்த ஆசையெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் கேட்கணும் வரல. ஆதி அரவிந்த் கேட்டுப்பாரு, நம்ம ஏன் கேட்கணும்? நம்ம தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த முருகன் மாநாடு நடத்தும் போதெல்லாம் வந்து சனாதன கடவுளாக தெரிந்தவர் இன்னைக்கு தமிழ் கடவுளா தெரிகிறார் போல. அன்னைக்கு வழுக்குப்பாறையில் முருகன் வந்து வழுக்குப்பாறை கால் வச்ச சனாதன குழியில விழுவுன்னு சொன்னவரு ஒருவேளை ஜோசியர் அதான் சொல்லிட்டாங்களோ, நீங்க போயிட்டு பழனிய ஆண்டவரை வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தீந்துரும், அந்த முதலமைச்சர்னு ஒரு கனவு இருக்கே உங்களுக்கு, அது நிறைவேற்றப்படும் ஏதோ சொல்லிட்டாங்களோ. துணை பிரதமராக, அதாவது பாபு ஜெகஜீவன் ராம் மாதிரி துணை பிரதமராகவே ஆகணுன்ற கனவுலாம் வேற இருக்கு. என்னன்னா ஆதவ அர்ஜுனா உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து முதல் புள்ளியை வச்சிருக்கிறோம், இனிதான் நிறைய தொடக்கம் இருக்குது, 1000 ஆண்டுகளாக நாம காத்திருந்துட்டோம், இனி அதிகாரம் நம்ம கையில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவும் திருமாவளவனும் மாறி மாறி மேடையிலையும் பிரஸ் மீட்லயும் பேசியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கருத்து வந்து மீண்டும் வந்திருக்கு. ஆனா இறுதியாக திருமாவளவன் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஷயம் சொன்னார். அது என்னன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தமிழகத்துல இல்ல, முழுமையா இல்ல, அது வரும்போதுதான் நம்ம கையில ஆட்சி வரும், அது வரைக்கும் அவசரப்படாதீங்க, நமக்கு பதவி பொறுமையா வரட்டும், ஒரு 90 வயசுல வரும்னு நினைக்கிறாங்க. அவர் 6 பக்கத்துக்கு அறிக்கை எல்லாம் விட்டுருக்காரு, அவரு இன்னைக்கு உட்கார்ந்து விட்டு படிங்க அப்படின்னு இருக்காரு. சரி, என்னென்ன இருந்தாலும் கடைசியில கந்தனுக்கு அரோரா, முருகனுக்கு அரோரான முடிக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு, அதனுடைய அந்த துறை சார்ந்த செயல்பாடுகள், மருந்தெல்லாம் எப்படி இருக்கா, டாக்டர் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பல கேள்விகள் வந்து தமிழக ஊடகங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெர்மனன்ட் ஆப்போசிஷன் சொல்லப்படக்கூடிய ஊடகங்கள் அதை எதிர்த்து ரொம்ப துணிவாக கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஈரோட்டில் நடந்த ஒரு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைக்க போயிருக்கிறாரு. அங்கே வந்து அவர் பேசும்போது நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதில் வந்து 2023 ஒருவருக்கு வந்து இந்த எலி மருந்தை வந்து மாற்றி போட்டு அதனால வந்து ஒரு மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற விவகாரத்தை வந்து எழுப்பியிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, நாங்கள் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவ முகாம் வந்து 2021 தொடங்கி வச்சோம், அதற்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் 12,000க்கும் மேற்பட்ட இதய நோயாளிகளுக்கு நாங்கள் சிகிச்சை வழங்கியிருக்கிறோம், இவ்வளவு நோயாளிகள் இவ்வளவு இந்தந்த நோய்களுக்கு நாங்கள் சிகிச்சை வழங்கியிருக்கிறோம், இந்த அளவுக்கு மருத்துவ அந்த கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்தினதுல, மருத்துவ சேவையை வந்து கடைக்கோடி மனிதர்கள் வரைக்கும் கொண்டு சென்றதுல எங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி மீண்டும் ஒரு 50 திருப்பி இருக்கிறாரு மா சுப்பிரமணியம் அவர்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பல நாட்களுக்கு முன்பு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, குழந்தைகள் மருத்துவமனை, அதாவது பேபி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் தரல, கையெல்லாம் வந்து வெட்டக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு, குழந்தை பாதிக்கப்பட்டது அப்படின்னு காணொலி பண்ணி பெரிய போராட்டம் பண்ணாங்க. இவர் உடனே என்ன சொன்னா, அதுக்கு நமக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாதுங்க, அவங்க சரியான முறையில் கவனிக்கலைங்க, அதுக்கு நம்ம மருத்துவத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி பழியை தூக்கி அவங்க மேல போட்டு போயிட்டாரு. இது மாதிரி ஏதாவது வந்து பல்வேறு பிரச்சனைகள், இப்ப வந்து டாக்டரோட அந்த பாலாஜி டாக்டரால் அந்த பண்ண வினேஷோட அம்மா பாதிக்கப்பட்ட, அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அவங்க சரியா பண்ணலங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து பேஷண்ட் மேலேயும் பொதுமக்கள் மேலேயுமே தாட்டி விட்டுறாங்க. பிரச்சனையா இருந்தா அதை ஏதாவது நல்லது போட்டு அதை நாங்கதான் போயிட்டு மார்த்தட்டுக்கு போது முதல்ல போய் நிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு அப்படின்ற லெவலுக்கு ஆகி போச்சுங்க. என்னன்னா ஒவ்வொருத்தரா கட்சியில இருந்து பிச்சுக்கிட்டு போயினே இருக்காங்க. யாரு கட்சியில?
நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர் கட்சியிலிருந்து நிறைய பேர் பிச்சுக்கிட்டே போறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. உள்கட்சி விவகாரம்னாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு மாதம் அவனை மதிக்கிறதே கிடையாதுங்க, எங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் தர மாட்டேங்கிறாருங்க அப்படின்ட்டு அவங்க வேற பல்வேறு நிர்வாகிகள் விலகிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து. என்ன பண்றதுனே தெரியல. திடீர்னு பார்த்தா ஆடியோ வருது, காளியம்மா மிரட்டினார் ஒரு ஆடியோ வருது, அவங்க விளங்குவாங்களா, அவங்க தாவேக்கா போயிடுவாங்களான்னு பாக்குறாங்க. சாட்டை அவர் ஆடியோ வருது, அவர் வெளியே போயிடுவாரான்னு பாக்குறாங்க. சோ ஒரே குழப்பமாவே இருக்குது. இது திமுக ஏதாவது உள்ள போய் விளையாடுதா அப்படின்னு சந்தேகமும் இருக்குதுங்க. அந்த சந்தேகம் இருக்கிறது காரணம் என்னன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் திரு சீமான் அவருடைய பிறந்த நாள். அது முடிந்ததற்கு பிறகு அவர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் சொல்லிட்டு கன்னியாகுமரி டு கிட்டத்தட்ட அதாவது சென்னை வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் போறோம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுருப்பாரு போல. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாரு. அந்த கலந்தாய்வுல தன்னுடைய கட்சியில கடந்த தேர்தலில் சரியாக பணியாற்றாதவங்க, சிலர் பணம் வாங்கிட்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக தங்களுடைய கட்சியினுடைய வேலைகளை முடக்கினவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வெளியேற்றியதாக சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுடைய ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் கேட்டோம் அப்படிங்கிறாங்க. சிலர் ஜாதி வெறியர்கள்னு சீமான் அவர்கள் அவங்கள குற்றச்சாட்டினதா சொல்றாங்க. சோ இப்படி கட்சிக்குள்ள ஒருவரை மாற்றி ஒருவர் நிறைய குற்றச்சாட்டுகளா வச்சிருக்காங்க. அது போக நிறைய பேரை கட்சியை விட்டு வெளியேற்றி இருக்காங்க, சில புதிய பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் உலா வருது. சோ அதை வீழ்த்துவதற்கு நீங்க சொன்ன மாதிரி திமுக தான் உள்ள இறங்கி இருக்கோ அப்படின்னு ஏற்கனவே பிஜேபி பி டீம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ அந்த ஒரு பிரச்சனை வீரத்தமிழர் பேரவையின் வீரத்தமிழர் முன்னணி அதுல இருந்து சில பேர் வெளியே போயிருக்காங்க. சோ அது மட்டும் கட்டமைப்புல சில சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, நாங்க வெளியே போயிடும்னு சொல்றாங்க. அதனால சீமானுக்கு பிரஷர் மேல பிரஷர் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, இல்ல ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா எல்லா கட்சிகளையுமே பொதுவாக அந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுக, விசிக எல்லா கட்சியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது பலன் கொடுக்குமாங்கிறது அடுத்த தேர்தலாம் தெரியும். இருந்தாலும் சீமான் அவர்கள் மேல ஏதாவது ஆபரேஷன் கருணாநிதி ஏதாவது ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களான்றது தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கு இந்திய பங்குச்சந்தை தொடங்கிய உடனேயே இந்திய பங்குச்சந்தை உலகளாவிய உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். அப்படி எதுவும் நடக்கல. அதாவது என்னன்னா, அதானி அவர்களுடைய அந்த பவர் எனர்ஜி சார்ந்த எனர்ஜி கார்பரேஷனுடைய டீல் அதுல அவங்க போலியாக சில வாக்குறுதிகளை கொடுத்து நிதி திரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகளாவிய குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுல என்னன்னா 4 மாநிலங்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திரா அதுதான் மெயினா இருக்குது, அது போக ஒரிசா, அப்புறமா தமிழ்நாடு இருக்குது, அப்புறமா சத்தீஸ்கர் இருக்குது. இந்த 4 மாநிலங்களும் 2020 இருந்து 2023 அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படி பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அக்ரிமெண்ட் இருந்திருக்கு. அதுல சில குளறுபடிகள் நிகழ்ந்திருக்கு, சப்சிடியரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல தமிழ்நாடு மின்சார வாரியமும் ஈடுபட்டிருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல, அது வேற இது வேற அப்படின்னு ஒரு விளக்கம், வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது போக 2 ரூபாய்க்கு தான் நம்ம குறைவான விலையில மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்தியாவுடைய இந்திய சூரிய மின்சக்தி நிறுவனம் சொல்லப்படக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் தான் அதிகப்படியான விலைக்கெல்லாம் வாங்கினாங்க, அதனால அதுவும் வேற அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தனித்தனியா பிரிச்சுட்டாரு. அது போக நாங்க வளர்ச்சி பணிகளை செய்துட்டு இருக்கிறோம், நூலகம் அமைக்க போறோம், மருத்துவமனை அமைக்க போறோம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் சொன்னாரு. பட் இந்த ஊழல் சம்பந்தமா சொன்ன விஷயங்கள்ல இது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா திரும்பவும் இடி ரைடு வருமா, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஏற்கனவே டிஜிட்டல் மீட்டர் மாத்திரம்னு சொன்னாங்க பாருங்க, அதுலயே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதா எல்லா சமூக வலைதளங்கள் பொதுமக்கள் எல்லாம் சொன்னாங்க. அது இல்லாம திடீர்னு மின்சார விலை உயர்வு, அதே பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாமே பிரச்சனையா இருக்கு. நீங்க என்னங்க அதானி எல்லாம் சொல்லிட்டு கொண்டு எங்களை பயமுறுத்தி நிக்கிறீங்க. அதுல அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கினது ஊழல் இருக்கு, 400 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது திரும்ப இந்த மின்சாரம் சார்ந்த ஊழல் திரும்பவும் செந்தில் பாலாஜியை வட்டமடிக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பிரச்சனையே பெருசா போயிட்டு இருக்கு, இதுவும் பிரச்சனையா ஆயிட்டு இருக்கு. மின்சார விலை ஏற்றி விட்டுட்டாரு, ஆனா நஷ்டம் கொஞ்சம் கூட குறையல அப்படின்ற குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு அன்புமணி அவர்கள் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாமே திரும்பவும் செந்தில் பாலாஜி சுத்தி வட்டம் போட போகுதுன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் வருங்காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு. இதே மாதிரியே பல சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி, வணக்கம்.